வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து கார் ஸ்டாண்டில் வந்து நிற்காரு. அப்போ செல்வம் வந்து டேய் முத்து, நம்ம ஃப்ரெண்டு மணிவண்ணன் இருக்கான்ல அப்படிங்கிறாங்க. எந்த மணிவண்ணன் அப்படிங்கிறாங்க. டேய் என்கூட 12th வரைக்கும் ஒன்றா படித்தான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கோம், அவன்கிட்ட கூட நல்லா அடிக்கடி ஃபோனில் பேசுவானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் வந்து உனக்கு கால் பண்ணானா நீ எடுக்கலையா அப்படிங்கிறாங்க. திரும்ப நான் கூப்பிட்டேன்டா, அவன் எடுக்கலடா, என்னடா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அவனுடைய ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு உன்னை கூப்பிட்டு வர சொன்னான், முத்துக்கு கால் பண்ணி எடுக்கல. அப்புறம் முத்து கால் பண்ணியிருக்கேன், என்னோடய சூழ்நிலையில் எடுக்க முடியல, அதனால் நீ வந்து வரணுமா அப்படிங்கிறாங்க. டேய் மீனை சாப்பாடெலாம் கொடுத்து விட்ருக்கடா அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்காங்களா, செமையாக தான் இருக்கும், அந்த சாப்பாடை நம்ம வேறு யார்ட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கார்த்தி இதை சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. என் முத்து வீட்டிலேருந்து கொண்டு வந்தானா, அப்போ செமையாக தான் இருக்கு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பாடை திறந்து பார்க்காரு. ஐர மீன் குழம்பு. ஏ அப்பா, ஐர மீனா, இந்த காலத்தில் ஐர மீன்லாம் குழம்பு வச்சு தராங்களா அப்படிங்கிறாங்க. டேய் இது என்னடா சாதாரண தானடா அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிற, ஐர மீன் கடலில் எவ்வளோ தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. டேய் என் வீட்டம்மா அடிக்கடி எனக்கு பிடிக்குமென்னு ஐர மீன் வச்சு தருவா, சிக்கன் குழம்பு வச்சு தருவா, என்ன பிடிக்குமோ வச்சு தருவா அப்படிங்கிறாங்க. முத்து உன் பொண்டாட்டியை கிட்ட நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா, நினச்சதெல்லாம் சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. நான் நினச்சதெல்லாம் சாப்பிடல, எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத அவள் சமைப்பாள். இது வேணும் அது வேணும்னு அவள்கிட்ட சொன்னதே கிடையாது. எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும், அதை சமைப்பாள். சரி சரி, இப்போ எங்கே போகிறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹோட்டல் திறந்துருக்கான், அவன் நாள் எங்களால் கூப்பிட்ருக்கான், உங்களையும் கூப்பிட்டு போகலாம், ஆனால் வந்து ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் முத்தும் செல்வம் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் சாப்பிட்டு பார்க்காங்க. முத்து ஆஹா ஓஹோ அங்கே சூப்பராக இருக்குல்ல அப்படி இப்படின்ட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சீதாவை போய் அருண் பேசுகிறாங்க. சீதா, எனக்கு வந்து ஒரு இன்றைக்கி முக்கியமான நாள், நீ வந்து வரணும், உனக்கு நான் பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. வா ப்ளீஸ் என்ன கூட கொஞ்சம் தூரம் வா, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது, இல்லை சரி வராது, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, இன்னும் 2-3 நாள் எனக்கு ப்ரொமோஷன் வருதுன்னு சொல்கிறாங்க, அதனால் வந்து நீ வாயேன் ப்ளீஸ், உன்னை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நல்ல மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. எங்கள் அம்மா வந்து 2 நாளைக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரி அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்ருப்பாங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒன்றை வந்து மருமகளாக ஆக்கணுங்கிற எண்ணத்தில் அது வந்துட்டாங்க. 1. 2வது, நீ வந்து ஆஸ்பத்திரியில் நல்லாவே பார்த்துக்கிட்ட, ரொம்ப ஆறுதலாக பேசுகிற. எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா ஃபோனில் ரொம்ப தெளிவாக ஆஸ்பத்திரியில் கேட்டு சொல்லுதேன். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னையும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன், என்னையும் நீ நல்லா பார்த்துப்பேன். நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன், நீ தான் காரணம். நான் ரொம்ப வேலையில் மன உளைச்சலாக இருப்பேன், நான் ரொம்ப கடுப்பில் பேசுறதாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் உன்கிட்ட பேசுனதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அருண் நீனே சிரிக்கிற, சந்தோஷமாக இருக்கிற, இதே மாதிரி இருப்பா அப்படின்னு எல்லோரும் சொல்லுதாங்க. அதுக்கு எல்லா காரணமும் நீ தானே, என்னோடய சந்தோஷமே நீ தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோட்டில் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், யாராவது பார்த்தா பிரச்சனையாக இருங்க அப்படிங்கிற, என்ன பிரச்சனை ஆகும், நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பைக்கில் ஏறு அப்படின்னு சொல்லி பைக்கில் ஏற்றி கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துடுறாங்க. எங்கள் முத்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருக்காருல, அந்த ஹோட்டல் முன்னாடி வந்துடுறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் குடும்பம் தெரிஞ்சு நிறைய பேருங்க வருவாங்க, நீங்கள் போங்க, எங்கள் அம்மாலாம் எங்கள் பூவெலாம் கொடுப்பாங்க வைப்பாங்க, போங்க அப்படிங்கிறாங்க. சீதா அப்படி கேட்டால் நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கும்போது, இல்லைங்க தயவுசெய்து போங்க அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்து எந்திரிச்சு பார்க்குறாரு. இங்கே திரும்பி பார்க்கல, சீதாவும் அருணும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இவன்கிட்ட எதுக்கு சீதா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஓடலை. அப்போது முத்து மலமலன்னு வராரு. வந்து சீதா நீ ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அருண் போயிடுறாரு, இவர் இறங்கி வரையில் அவர் போயிடுறாரு. இவர் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் அப்படிங்கிறாங்க. அவன் சரி கிடையாது, அவன்கிட்ட பேசாத, ஏற்கனவே எனக்கும் அவனுக்கு ஆகாது அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, உங்களுக்கும் அவருக்கும் ஆகாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவருக்கு ஆகாது, அதுபோக என்னை மாதிரி ஒரு சாதாரண ஆளாலாம் வந்து அவருக்கு பிடிக்காது, பெரிய பெரிய ஆளுக்கு தான் அவர் மரியாதை செலுத்துவார், அதுபோக ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்ப்பார் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ செல்லும் வந்துடுறாங்க. இன்னும் முத்து உடனே வந்துட்டு அப்படிங்கும்போது, டேய் அருண்கிட்ட பேசிகிட்டு இருந்தாடா, அவன் என்னென்னு கேட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அருணா யாரா அந்த அருண் அப்படிங்கிறாங்க. அந்த காக்கி சட்டைக்காரன் அப்படிங்கிறாங்க. எம்மா வெறும் டேஞ்சரஸ் புள்ளோ, அதுபோக வந்து முத்தை பிடிக்காதுங்கனால அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால என்னை வச்சு படாப்படுத்தினான்,
முத்தோட அண்ணனையும் பாடாப்படுத்தியிருக்காமல மனோஜை. இப்படி அவன் வந்து முத்துக்காகவே எல்லாரையும் பாடாப்படுத்துவான் அப்படிங்கும்போது சீதா நினைக்காங்க. அப்போ மாமா மேலே உள்ள கோவத்தில் தான் வந்து என்ன ஏதாவது பண்ணணும், எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி தான் வந்து லவ் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து ஏமாத்துறாரா, இது தெரியாமல் நான் தான் வந்து விழுந்துட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. இதை அழுத பார்த்துட்டு ஏன் சீதா அழுற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மாமா, இன்னும் அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அதில் தெரியும். நான் கூட சொல்லியிருக்கோம்ல மாமா, ஒரு நாள் பார்க்க ஆள் இல்லை, நான் பார்த்தேன் ஒரு அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அம்மா தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சரி உன்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன் விட்டுரு, இனிமேல் பேசாத, சரியான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ முத்து வந்து நான் வீட்டை கொண்டு விடுதேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் போயிடுறேன். ஏன் நீ அழுகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் முத்துக்கு என்னமோ சிந்தனை ஓடுது. இவன் எதுக்கு அழுகிறா, நம்ம அருணை பற்றி சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் எதுக்கு அழுகிறான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. ஏங்க அருணை பற்றி அங்கே இவன் பேசினா அவன் சரியான டேஞ்சரஸ் பண்ணலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், இதை தான் அருணை பற்றி செல்வம்னு சொன்னான். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் சீதா அவனை பற்றி சொல்லும்போது அழுதாளா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, என்னது அருணை பற்றி நீங்கள் எதுவும் பேசினா அழுதாளா, அவன் ஏன் அழுறா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டையும் தெரில, நீ என்னென்னு பாரு அப்படிங்கும்போது மீனாவுக்கு ஓடுது. ஒருவேளை ஏன் எதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு குழப்பம் தான். ஐயோ நம்மளே குழப்ப வேண்டாம், நேராக சீதாட்ட போயிடும்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிருந்தாங்க. இங்கே சீதா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடி செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சிட்டு பேசுகிறாங்க. நீ அழுத அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாமே என் வீட்டுக்காரர் சொன்னார், நீனும் அந்த கைச்சட்டக்காரன் அருணும் ஏன் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா தெரிஞ்சவரை தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது சீதாவோட அம்மா வந்துடுறாங்க. என்ன மீனா நீ ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கா, வளர்த்துட்ருக்க, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு அருணுன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் ஒன்றுத்துக்கு ஆகாத ஆள், எப்படின்னா வாரவரையும் போகிறவரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த ஆள், சரியான ஆள் கிடையாது. அந்த ஆள்கிட்ட சீதா பேசிகிட்டு இருந்திருக்கா. பேசிகிட்டு இருந்தோன்னே என் வீட்டுக்காரர் பார்த்துட்டு இப்படி ஒரு ஆள்கிட்ட பேசாதாம்மா அப்படின்னு சொன்னோன்னே இவன் அழுதுருக்கா தான், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கு ஓஹோ அப்போ இவங்க 2 பேரும் விரும்புதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து ரூமில் கூப்பிட்டு சொல்லுதாங்க. இவங்க 2 பேரும் பேசுறதே சரியில்லடி, நான் உன்கிட்ட சொல்லவா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருந்தேன், இதுக்கு மேலேயும் மறைச்சா நல்லா இருக்காது, இவங்க 2 பேரும் விரும்புவாங்கன்னு நினைக்கின்றி அப்படின்னு. மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்னம்மா சொல்கிற, அவங்க 2 பேரும் விரும்புவாங்கங்கிற, அதனால தான் அழுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா அவர் சரியான ஆளே கிடையாதும்மா, சாதாரண ஆளெல்லாம் அவர் மதிக்கவே மாட்டார். என் வீட்டுக்காரெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு கூப்பிட்டு ஃபைனை போடுவார். என் வீட்டுக்காரை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக செல்வண்ணன், என் வீட்டுக்காரோட அண்ணன் மனோஜ் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக பண்ணுறதுக்காக இவன் அழுதுட்டுருக்கா. ஒருவேளை என் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் தான் இவன் கூட பழகுதாரா, அது எனக்கு தெரியல அப்படிங்கும்போது என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கும்போது அப்படி ஒன்றும் தெரிலடி, உன் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் பழகினமா தெரியல. அவங்க அம்மாவும் அவரும் வந்து நம்ம கோயிலுக்கெலாம் வந்தாங்க, வந்து என்கிட்ட நல்லா பேசிட்டு தான் போனாங்க. அதுபோல் நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க வச்சுருக்கீங்க, ஆஸ்பத்திரியில் எனக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லி பேசினாங்க அப்படிங்கும்போது ஏம்மா எனக்கு மண்டையே வெடிச்சது மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு நேராக சீதாட்ட போகணும். சீதா என்னடி நடக்குங்க அப்படிங்கிறாங்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படிங்க. என்னத்தை மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் தான் என்ன விரும்புகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் தான் உங்களை பற்றி தெரிஞ்சால் தான் நான் கல்யாணம் முடிப்பேன், அது போக எங்கள் வீட்டிலே சம்மதிக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சரியான ஆளே கிடையாதுடி, நீ விரும்பிய வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் மாமா சொல்லிக்கிட்டே இருப்பார். மீனா உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்ட, அதே மாதிரி சீதாவுக்கோ சத்யாவுக்கோ நடக்கக்கூடாது. இந்த வீட்டிலுடைய மூத்த மருமகனை மூத்த பையனு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், மீனா அப்பா இடத்துல நீ தானே நின்று செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த மனுஷன்ட்ட இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நீ விரும்புகிறேன்னு சொன்னால் அவர் என்னடி ஆவார், நீ பேசுனதே இப்படிப்பட்ட ஆள்கிட்ட பேசுகிறால, பேசக்கூடாதுன்னு சொல்லுன்னு அதுவே மன வருத்தத்தில் சொன்னார்டி, என்னடி பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே அழுகிறாங்க. சீதா ஏன்டி இப்படி பண்ணுற, உங்கள் மாமா அந்த வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது புரியுதுமா, எனக்கு மாமாவுக்கும் இவருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதில்லம்மா அப்படிங்கும்போது நான் அப்போவுமே படித்து சொன்னேன் அவங்ககிட்ட, அவங்க லெவல் வேறு நம்ம லெவல் வேறு, அந்த லெவலில் போய் நீ பழகாதடி, தேவையில்லடி, நம்ம வாழ்க்கையை பாருடின்னு சொன்ன, நீ கேட்கலையடி, பாரு இன்றைக்கி எப்படி வந்து நிற்கு பாரு, இன்றைக்கி அவர் கூட ஊர் சுற்ற அளவுக்கு ஆகிட்டல அப்படிங்கும்போது. இல்லைம்மா அப்படிங்கும்போது மீனாவுக்கு வந்துடப்போ நீ பைக்கில் ஏறலாம் போயிருக்க அப்படிங்கும்போது
ஆமாக்கா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போனேன் அப்படின்னு. என்னடி கொஞ்சம் தூரம் போனேன் வச்சேங்கிட்டடக்க யாராவது பார்த்தா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் முத்து கால் பண்ணி மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அப்படி மாதிரி தேம்பி தேம்பி அழுகுதாங்க. உடனே மீனா என்னாச்சு எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நான் சாப்பிட்டுட்டேன் அதான் சொல்லுது நீ சாப்பிட்ருங்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவருக்கு மனசு கேட்கல. மீனா எதுக்கு அழுகிறா ஏது அழுகிறான்னு நம்மளுக்கு தெரியல, நேரில் போனாலும் தெரியும்னு சொல்லி கார் எடுத்து நேராக வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது சீதா வந்து அருணை விரும்புகிறாங்கன்ட்டு. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஆளுங்க வந்து விரும்புகிறத ஏதோ ஒரு பொண்ணு விரும்புது, அந்த பொண்ணு பாவம்னு பேசிக்கிட்டு இருந்த ஆளு முத்து. அப்படி இருக்கும்போது சீதாவை அவன் விரும்பியிருக்கானா, அப்போ எனக்காக தான் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பிடிக்காது அதனால் சீதாவை வந்து தவறாக பயன்படுத்துகிறானா அப்படிங்கும்போது எனக்கு அந்த என்ன இருக்குது. ஆனால் அம்மா சொல்லும்போது அப்படி தெரியலைங்க. அவங்க அம்மாவும் அந்த அருணும் வந்து கோயிலில் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அம்மாட்டெல்லாம் நல்லா பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, ஆஸ்பத்திரி நல்லாவே பார்த்துக்கிருச்சு, 5 காசு வாங்க மாட்டேருந்துச்சு அப்படின்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் ஓடலை. சீதாங்க பாரு, நான் உங்கள் அக்காட்டையும் சரி தான் உங்கள் வீட்லேயும் சரி தான் சீதாவுக்கு விருப்பமான வாழ்க்கையை தான் நான் அமைச்சு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் நீ ரொம்ப யோசி. எனக்கு அவரை பிடிக்கல, மீனாவுக்கு பிடிக்கல, குடும்பத்துக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீ முடிவெடுக்க வேண்டாம். என்னை பொறுத்த மட்டும் அவர் சரியான ஆளே கிடையாது. சரிதானா? அதுபோக அவரை பற்றி தெரியாமல் நீ எண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. 4 பேர் ஒரு ஒட்டப்பிள்ள ஒரு இடத்துல பேசிக்கிட்டுன்னா உன் பேர் மைனஸ் ஆகிடக்கூடாது, எதிர்காலத்துக்கு அதுக்கு இடைஞ்சலாகவும் ஆகிடக்கூடாது, புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மீனா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது இதை என்னங்க பண்ணுறது அப்படிங்கும்போது மீனாங்க பாரு, சீதா ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, பெரிய பிள்ளை தான், அவளுக்கு எல்லாமே புரியும். நம்ம ஓரளவு சொல்லியிருக்கோம், அதுக்கு மேலே அவளுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு அவளே அதை யோசனை பண்ணிப்பா, நம்ம கிளம்பலாம். மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க சீதாம்மா. அத்தை நான் ஏன் அத்தை நினைக்க போகிறேன், அப்படிப்பட்ட ஆள் வந்து நம்ம வீட்டில் மாப்பிள்ளையாக வந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளை யாருமே மதிக்க மாட்டார். இதுதான் உள்ளது. குறிப்பாக சீதா தான் வேணும்னு கல்யாணம் முடித்தா அவன் என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா, இந்த முத்துக்கிட்டேயும் அவங்க வீட்டம்மாட்டையும் நீ பேசக்கூடாது, அவங்க என் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் அம்மா வீட்டுக்கே வரக்கூடாது, அப்போனா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவார். நான் தான் வந்து சீதாவோட மாமான்னு தெரிஞ்சால். இதான் உள்ளது. ஏன்னா அவருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து மீனாவை கல்யாணம் முடிச்சிருக்கேன், இந்த வீட்டில் மூத்த மருமகனாக இருக்கேன், இந்த வீட்டில் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுபோக நான் வந்து சீதாவோட வருங்கால மாப்பிள்ளையும் வந்து வரக்கூடிய மாப்பிள்ளையும் நல்ல உறவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வரும் பட்சத்தில் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதாரு. மாப்பிள்ளை அழாதீங்க, இல்லை சீதாவை எனக்கு வந்து பிள்ளை மாதிரி தான், அவளுக்கு நல்ல இடத்துல நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றும் நான் கிளம்பலாம் சீதா, வாழ்க்கையை புரிஞ்சுட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா சீதாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளுக்காக வாழ்க்கை ரொம்ப போயிருமா அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு நம்ம சீதாவை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதோட அவள் கல்யாணம் முடிக்காமல் இருக்குதே நல்லதுங்க. வாட்டி அவனுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க, புரிஞ்சுக்கிடாமல் சீதா வேண்டான்ட்டு போயிட்டாங்க. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பை சொல்லியிருக்கோம் சீதாவுக்கு, அது சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம். அதை அவள் புரிஞ்சுக்கிட்டான்னா சரியாக வருங்க. அதுக்கு மேலே நம்ம என்னங்க பண்ண முடியும். நான் கூட பிறந்த அக்காவா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், மாமாவா நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்க, எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டிய இடத்துல சீதா தான் இருக்கா, நம்ம அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்து போகிறாங்க. அங்கே 2 பேர் முகமும் வாடி இருக்குது. விஜயா பார்க்குறாங்க, என்ன இவங்க 2 பேர் முகமும் வாடி இருக்கு, ஒரு வேளை தொழிலில் எதுவும் ஃப்ளாப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சிந்தாமணி, இந்த மீனா முகமே சரியில்லையே, முத்து முகமும் சரியில்லையே, ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டரில் சொதப்பிட்டாங்களா அப்படிங்கும்போது, அவளுக்கு இந்த சிட்டியில் வந்து ஏகப்பட்ட ஆர்டர் போகுது, எல்லா ஆர்டரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கான், ஆனால் இப்போ முகூர்த்தம் இல்லையே, எதுவும் போக வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கும்போது, உங்கள் மருமக தானே, நீங்கள் கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் மருமகன்னு சொல்லாதாங்க சிந்தாமணி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சிந்தாமணிகிட்ட கேட்டோம்னா உன் மருமக தான்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா காப்பி போட்டு தாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மீனா வந்து அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. விஜயா சொன்னதே கேட்கல. எத்தனை வாட்டி நான் கத்துறது, காஃபி தான்னு சொல்லிட்டு அப்படிங்க. அதான் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. மண்ணாங்கட்டி எனக்கு காஃபி போட்டு கொண்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து காஃபி போட்டு கொண்டு கொடுக்காரு. நீ எது காஃபி போட்டு வர அப்படிங்கிறாங்க. அவளுக்கு மனம் சரியில்லை, அதனால் அவள் போட்டு தரமுண்டா, இன்றைக்கி அவள் வீட்டு வேலை செய்யணுண்டா, ஏதாவது வேணா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கடையில் கொண்டு வாங்கி தரேன்
அந்த காப்பி நான் போட்டிருக்கேன், சும்மா ஏதாவது குடிங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீலாம் போட்டால் குடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டே போயிடுறாரு. என்னாச்சு அப்போ மீனா வீட்லேயோ யார்ட்டையும் பிரச்சனையா விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ பார்வதிக்கு ஃபோன் பண்ணி, பார்வதி இந்த மீனா ஒரு மாதிரி இருக்கா, என்ன ஏதுன்னு கேளேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தெரியல, நீ வந்து கண்டிப்பாக மீனா மேலே பாவப்பட்டு கேட்க மாட்டேன், அவன் ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி புறம்பேசி தானே கேட்பா அப்படிங்கிறாங்க. ஏய் பார்வதி என்னன்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஜெயா. அப்புறம் வந்துட்டு அவங்க பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. மீனா ஃபோனையும் எடுக்கலை. நான் 2-3 ஃபோன் வந்து பண்ணி பார்த்துட்டேன், ஃபோனே எடுக்கல. மறுபடியும் கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ண எடுக்கிறாங்க மீனா. ஆண்டி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ ஒரு மாதிரி இருக்கியா, உங்கள் அத்தை ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கியா, மீனான்னு சொல்லி நிறைய சத்தம் வந்து உங்கள் அத்தாவை நீ கூப்பிடுதான், நீ சவுண்டே விட மாட்டேங்க, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. விஜயா அவளுக்கு உடம்பு சரியில்லை போல் அப்படிங்கிறாங்க. உடம்பு சரியில்லையா, ஆள் கல் மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் மருமவா, சொந்த மருமவா, நீ என்ன ஏதுன்னு கேட்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து என்ன வராங்க என்னத்தை சொல்ல அப்படின்றாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க அங்கே ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. பக்கத்தில் விசாரிக்காங்க. அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜயா வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் வச்சுருக்காங்க, அவங்க வேண்டியாள். அவங்க அங்கே என்ன நடக்குது எது நடக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. அப்போ அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை வந்தோன்னே என்ன மீனா நல்லா இருக்கியாம்மா அப்படிங்கும்போது என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை முகம் ஒரு மாதிரி வடலாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏப்பா மீனாவுக்கு உடலுக்கு சரியில்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆஸ்பத்திரி விட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கும்போது, சரிம்மா நீ என் ரூமில் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கும்போது, ஏங்க அங்கே போய் மீனா ரெஸ்ட் எடுத்தால் நான் எங்கே ரெஸ்ட் எடுப்பேன் அப்படிங்கும்போது, எப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, காலையிலே தூங்கிப்பா, வீட்டில் தான் யாரும் இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா அப்படியே பகல்லையே வந்து என்ன சின்ன தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. விஜயா வந்து முழிக்காங்க. என்னடா இது மீனா பகலில் வந்து படுக்க மாட்டா, அது போக வந்து இப்படி கிடந்து பிராங்க முழிக்க மாட்டாள, என்ன தான் நடக்கு, நம்மளே தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இப்படி நாட்கள் நகருது. அப்போ சீதாவுக்கு பேசி வீட்டில் புரிய வச்சிடுறாங்க. அருண் வந்து வேலையில் ரொம்ப டைட்டு, சீதாவை பார்க்க போக முடியல. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, சீதா ஃபோனையும் எடுக்கலை. என்னாச்சு கடைசியில் நம்ம பேசையில் வந்து சீதா வந்து நல்லா தானே பேசினா, ஒரு வேளை நம்ம கிளம்பி வரும்போது யாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்து நம்ம சத்தம் போட்டாங்களா, இல்லை அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா, அப்படின்னாலும் நம்ம லவ் பண்ணுறேன்னு சொன்னால் தான் நான் வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சிடுவேனே, ஏன் இப்படி இருக்காங்க. சரி ரைட்டு நாளைக்கு லீவுனாலும் போட்டு சீதா போய் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு லீவு போடுறாங்க. போட்டு சீதாவை பார்க்க போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. சீதா வேலைக்கு வரல. சீதாவுக்கு மனசு சரியில்லை, 2-3 நாளாக வேலைக்கு போனாலும் வீட்லேயே இருக்காங்க. அப்போ சீதாவோட அட்ரஸ் நம்மளுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. சீதா வெளியே இந்த மாதிரி இல்லை, வீடு கரெக்டாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நேராக அந்த கோயில் முன்னாடியாவது வருவாளா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கடை பக்கத்தில் போகிறாங்க. அவங்க அம்மாட்ட போய் இப்படி போய் கேட்குறது, சீதா என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியா இருக்குது. அப்போ மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சார் எனக்கு இன்னும் 2-3 நாள் லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. எந்நேரம் லீவே எடுக்க மாட்டீங்க, எப்போ டியூட்டி கூப்பிட்டாலும் முதலாக வந்து நிற்பீங்க, இப்போ லீவு கேட்குறீங்க, உங்களுடைய பழக்கமே மாறிட்டேன், முன்னாடி மாதிரி இல்லையே, முன்னாடி ரொம்ப வரப்பாக இருப்பீங்க, இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் வந்து லீவ் நிறைய போடுறீங்களா அப்படிங்கும்போது, சார் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வேலை இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. சரி அருண் 3 நாள் எடுத்துக்க லீவு அப்படிங்கிறாங்க. சரி சார் ரொம்ப நன்றி சார், இதுக்கு முன்னாடி இருந்தால் அதிகாரி லீவே தர மாட்டார், நீங்கள் வந்த பிறகு தரீங்க அப்படிங்கிறாங்க. அருண் இந்த ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு உங்களை பற்றி விசாரித்தேன், வேலையில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ரொம்ப கோவக்காரன்னு சொல்லுவாங்க, நானும் கோவக்காரன் தான், ஒரு கோவக்காரனுக்கு இன்னொரு கோவக்காரன் லீவ் கொடுக்குங்களா, அதனால் லீவ் கொடுக்குறேன் அப்படிங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. சீதாவை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விசாரிக்காங்க. 2-3 நாள் லீவ் போட்டால் நாளைக்கு வாரன்ட்ருக்கா அப்படிங்கும்போது, சரி நாளைக்கு போயிட வேண்டியது, நாளைக்கு தான் லீவ் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. சீதா இப்போ ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அருண் 9:30க்கெலாம் ஆஸ்பத்திரி வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சீதா கிராஸ் பண்ணி போகும்போது பேசாத மாதிரியே ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டாங்க. இதை நினச்சிட்டு அருண் என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்புறம் பிரேக் டயத்தில் போகிறாங்க. போய் என்ன சீதா என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறேன், நீ 10 மணிக்கு தான் வருவேன்னு தெரியும், நான் 9 மணிக்கே வந்து ஆஸ்பத்திரின்னு இருக்கேன், என்ன பார்த்தோன்னா என் சைடில் வரும்னு பார்த்தா என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறேன், என்ன தான் நடக்குது அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படிங்கிறாங்க. ஏன் லிஃப்ட் வச்சா எட்டுமே அப்படிங்கிறாங்க. என்ன ஜோக்கா, எனக்கும் உங்களுக்கும் சரி வராதுங்க அப்படிங்கும்போது, ஏன் சரி வராது, அதை சொன்னால் தானே எனக்கு புரியும் அப்படிங்க. இல்லைங்க அது சொன்னால் அது சரி வராது,
எனக்கும் உங்களுக்கும் சரி வராதுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்? கடைசியாக அவனை பைக்கில் ஏற்றி கொண்டு இறக்கி விட்டேன். 2 3 நாள் எனக்கு வேலை டைட்டு, வர முடியல. ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீங்கள் எடுக்கலை. நான் என்ன பண்ண முடியும்? உனக்காக லீவே போட்டேன். நான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட லீவ் போடலை. எனக்கு அவ்வளோ மன உரியாக இருக்குது, உன் நினப்பாவே இருக்குது. அதனால் நான் வந்து லீவே போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள், இனிமேல் என்னையெல்லாம் பார்க்க வராங்க, என்னெல்லாம் நினைக்காதங்க. நான் எங்கேயுமே உங்கள்கிட்ட நின்று பேசவும் மாட்டேன், வைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் சீத்தா அழுற? அப்படின்னு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லு? உன்னை விரும்புவதை தவிர நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கும்போது, ஒரு தப்பும் பண்ணலையா இது வரைக்கும்? யாரையுமே கஷ்டப்படுத்துனது கிடையாதா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்? நான் யாரை கஷ்டப்படுத்தினேன்? கரெக்டாக வேலை பார்த்துட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. வேலை பார்க்குறதுங்கிற பேரில் வரவங்களையும் போகிறவங்க நீங்கள் கஷ்டம் தான் படுத்துறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க. இங்கே பாரு சீதா, என் வேலையில் நான் கரெக்டாக இருக்குன்னு நினைப்பேன், அது தப்பா? நான் உன்னை விரும்புகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? எங்கள் அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவை பிடிச்ச பொண்ணை நான் மருமகள் ஆக்கணுங்க தான் இவ்வளோத்துக்குள்ளே உன்னை வந்து பேசிகிட்டு இருக்கேன். சரியா? நீ எனக்கு வேணும், நகை நட்டு எதுவும் வேண்டாம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போயுமே ஊன்னு சொல்லு, இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆம்பளை, நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு மருமகன்னு கூட்டி போயிடுவீங்க. நான் அப்படி இல்லை அப்படிங்கும்போது உங்கள் அம்மாட்டையும் சொல்லிடுவோம். பொண்ணு கேட்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் இது பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லைங்க அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்காது, என்ன நடக்காது, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்காது. அப்போ டாக்டர் வந்துருந்தார். சீதா என்ன பிரச்சனைங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை சார். ரொம்ப நேரமாக ஒரு சார் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த வேலையை நம்பி தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த வேலையை தயவுசெய்து நீங்கள் கெடுத்துடாதீங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அருணுக்கு என்ன செய்யனே தெரியல. ஆஸ்பத்திரி வெளியே வந்து நிற்காரு. காலையில் வந்த மனுஷன் மதியமும் சாப்பிடல. 3 மணி ஆயிடுது. 3 மணி வரைக்கும் நிற்கும்போது சீதாவுக்கு மனசு கேட்கல. வெளில வந்து, ஏங்க இப்படி ஒரு இடத்துக்கும் போகாமல் இப்படி நின்றுட்டுருக்கீங்க? உங்களுக்குன்னு வேலை இருக்குது, உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, உங்கள் அம்மா இருக்காங்க, அதை பாருங்கள். எனக்காக ஏன் நீங்கள் உங்கள் நேரத்தையும் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சீதாங்க பாரு, என் முழு முதல் உலகமாக உன்னை தான் நினைக்கேன். நீ வந்து என்னை இப்படி வெறுக்க என்ன காரணம்? எனக்கு காரணம் மட்டும் சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மாமாவுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஆகாதான் அப்படிங்கிறாங்க. சீதா, அவங்க மாமா எனக்கு யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும் எனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? யார் சொன்னா? அவங்க மாமா சொன்னாங்களா? அப்போ உன்னை வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க விருப்பம் இல்லாமல் அப்படி சொல்லியிருப்பாங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படிங்கும்போது, இதுதான் எங்கள் மாமா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. யார்? இந்த முல்லைமாரியா? முல்லைமாரியா? இது எங்கள் மாமா, இப்படிலாம் பேசாதீங்க, வைக்காதங்க அப்படிங்கிறாங்க. ஏய் இவனை பற்றி தெரியாது, இவன் அங்கங்கே குடிச்சிட்டு ஒன்றத்துக்கு ஆகாதவன், இவன் உங்கள் மாமான்னு சொல்கிறா, எப்படி உங்கள் மாமனாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது, எங்கள் அக்காவை இவர் தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் அக்கா வாழ்க்கையை எப்படி பார்க்குனீங்க? அவர் வீட்டுக்கு வீட்டம்மான்னு கூட இருந்து வாய்க்கு அதிகமாக பேசும், அதுதான் அவங்க வீட்டம்மா, உங்கள் அக்காவா அப்படிங்கும்போது, எங்கள் அக்காவையும் எங்கள் மாமாவையும் என் முன்னாடி பேசாதுங்க அப்படிங்கும்போது, சீதா அவங்கள பார்த்து நான் ஒன்றும் விரும்பலை. அவங்க வந்து எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. நான் உன்னை கல்யாணம் முடிச்சா கூட அவங்கள்ட்ட நான் பேசியிருக்க மாட்டேன் தான். அவங்கள்ட்ட நீ பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ என்ன விரும்பலைல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, உங்கள் அம்மா வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ அவரை கல்யாணம் பண்ணால் இதை தான் சொல்லுவாருன்னு சொன்னாங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. எங்கள் மாமாவோ எங்கள் அக்காவோ எங்கள் வீட்டுக்கு வராமல் என்னை பார்க்காம பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது. அது சரியும் கிடையாது. அவங்க எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா இல்லாத இடத்துல எங்கள் மாமா தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்க. என் தம்பிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சரி தான், என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் எங்கள் மாமாவும் எங்கள் மாமா குடும்பம் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. இது சரியே இல்லை அப்படிங்கிறாங்க. பாரு, உங்கள் மாமன்னு எனக்கு தெரியாது. அவன் வந்து சரியான ஆள் கிடையாது. எங்கே இருந்தாலும் சனித்தனம் பண்ணுறது, வைக்கிறது, திமிரு பேச்சு பேசுகிறது, அவன்லாம் ஒரு ஆள் அப்படிங்கும்போது பார்த்தீங்களா, சொல்லிட்டீங்களா? உங்கள் லெவலை உயர்த்திக்கிட்டு அவரை கீழாப்பிட்டு நினைக்கிறீங்க. அப்படி ஆளுட்டு தான் நாங்கள். தயவுசெய்து வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது, சீதா இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமாவுக்கு நான் வேண்டான்னு சொல்கிறேன், அப்போ என்ன விரும்பினதெல்லாம் பொய்யா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கங்க, எனக்கு உங்களை இப்போ கூட பிடிக்க தான் செய்யும், பிடிச்சிச்சு தான். ஆனால் எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அக்காளுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்ச பிறகு அது சரியே வராது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுறாங்க. நிச்சயதா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து என் வேலையை கெடுத்துடாதீங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் என் வாழ்வாதாரம் அப்படின்னோடனே கிளம்பி போயிடுறாரு. இங்கே அருணுக்கு என்ன செய்யனே தெரில, ரொம்ப கடுப்பாகுது. நேராக சரக்கு அடிக்கே போயிடுறாரு. அங்கே போய் சரக்கு பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல தள்ளாடி வந்துக்கிட்டு இருக்கும்போது, சார் நீங்களா அப்படின்னு சொல்லி முருகன் பார்க்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படிங்க. என்ன சார் ஆச்சு? நாங்களாம் பண்ணால் தப்புன்னு சொல்லுவீங்க, தம்பி நேர்மையாக இருக்கணும்பீங்க, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது, நீங்களே தண்ணி சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது, என்ன செய்ய, நான் ஒருத்தி லவ் பண்ணேன், எல்லாம் போச்சு அப்படிங்கிறாங்க. சார் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேன், கடைசியில்
ஐயா மச்சானுக்கும் எனக்கு ஆகலை, இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஐயா மச்சானா என்ன சார் சொல்கிறீங்க, உன் கூட நண்டாமல முத்துன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. சார் அந்த முத்தண்ணன் இந்த கார் டிரைவர் அவர் ஏன் தான், அவனுக்கு எனக்கு ஆகாது, அதனால் அவன் கொழுந்தியால் நான் விரும்பினேன். அவங்க கொழுந்தியாவா, அவங்க வீட்டு மூட தங்கச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கு அந்த விவரமே நீ தான் தெரியும். அவங்களுக்கு என்ன பிடிக்காதனால என் வாழ்க்கையை அவன் முடிச்சு விட்டான். ஆனால் அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை வீதியில் வெளுப்பேன் அப்படிங்கிறாங்க. சார் சார் ரொம்ப நல்லண்ணே அப்படிங்கிறாங்க. உனக்கு நல்லண்ணனா இருப்பான், எனக்கு அவன் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டான், அவனை விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் வாங்க சார் முதல்ல ஓரமாக உட்காருங்க, எதுவும் சாப்பிட்றீங்களா சார், நம்ம வீட்டில் கொண்டு விட்றேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஃபுல் இதில் சரக்கில் போகிறாரு. போகும்போது அதிகாரி பார்த்தாங்க. என்ன அருண் நீ லீவை போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ ரொம்ப நல்லவனாக இருப்பிய, ஏன் இப்படி ஆகலாம் அப்படிங்கும்போது அதிகாரின்னு சொல்லுதார். கூட உள்ள பக்கங்கள்கிட்ட எல்லாமே என் காதலால் தான், நான் ஒருத்தி விரும்பினேன், நல்லா இருக்கேன்னு சொன்னோம்ல, அந்த பொண்ணை இப்படி பண்ண வச்சிட்டா, எனக்கு ஒருத்தனை பிடிக்காதுன்னு சொல்லி சார் நான் பிரச்சனை வச்சு ஒரு கார் டிரைவர் அப்படிங்க. ஆமாம், அந்த ஸ்டாண்டில் டிரைவராக இருக்கானே அப்படிங்க. அவன் தான், அவன் கொழுந்தியாக தான் போல், எனக்கு தெரியாது, தெரியாமல் தான் விரும்பிட்டேன். அவன் என்னை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறானா, என்ன பண்ண எனக்கு தெரியல, எனக்கு அந்த பொண்ணையும் மறக்க முடியல. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. எங்கள் அம்மா அவளை தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க சிம்பாலிக்காக. எனக்கு என்ன பண்ணனே ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, அருணே உன் கோவத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்கள் வீட்டு பெரியவங்கள வச்சு அந்த பிள்ளையோட மாமன்ட்ட பேசு, அவன் சரியில்லாத ஆளாக இல்லாட்ட என்ன, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைங்கள்ல கேட்டு கல்யாணம் முடிச்சுக்க அப்படிங்கிறாங்க. அது நான் சரியாக தான் இருக்கிறேன், ஆனால் என் மாமாவுக்கு பிடிக்காதாலும் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு அவ சொல்கிறாளே, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, என்ன உன்னை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு நீ இப்படி போக வேண்டாம், நான் போய் விட்றேன்னு சொல்லி கூட வேலை பார்க்குற ஆள் போய் விடுதாரு. இங்கே அருண் நம்பிட்டு போகிறத பார்த்துட்டு, அருண் என்னடா என்ன ஆச்சு அப்படி ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே வாடை அடிக்குது. அருண் நீ உனக்குலாம் அந்த பழக்கமே கிடையாதுடா அப்படிங்கும்போது, அம்மா அருண்கிட்ட இப்போ எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெட்ரூமில் போய் தூங்க வச்சிடுறாங்க. சொல்கிறாங்க, அம்மா அருண் ரொம்ப மனசளவில் போயிருக்கான், சீதான்னு ஒரு பொண்ணை விரும்புகிறானா அப்படிங்கும்போது, ஆமாம் சீதான்னு தெரிஞ்ச பொண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை விரும்புகிறானா, அந்த பொண்ணு அவங்க மாமாவுக்கும் அருணுக்கும் ஆகாதுன்னு சொன்னோன்னே அருணால் என்ன செய்யணும்னே தெரில, அருண் ரொம்ப நொந்துட்டாமா அப்படிங்கும்போது அவங்க அம்மா அழுகிறாங்க. சரி தம்பி பார்த்து போய்ட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. அருண் சாப்பிட்டு படுப்பா அப்படிங்க, எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாமான்னு சொல்லி அழுதுகிட்டே தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் விடியுது, அவங்க அம்மா அவளை பற்றி சொல்கிறாங்க. அருண் நீ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்ப, எல்லார்ட்டையும் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன், ரொம்ப நேர்மையாக இருப்படா தம்பி, ஏன் இப்படி பண்ண வச்சாங்கும்போது எனக்கு சீதாவை மறக்க முடியலம்மா, ஆனால் சீதா அசால்ட்டாக நீ வேண்டான்ட்டாம்மா, எனக்கு என்ன பண்ணனே எனக்கு புரியலை அப்படிங்கும்போது, நான் வேணா போய் பேசட்டுமா அப்படிங்கிறாங்க. அந்த சன்னின்லாம் போய் பேச வேண்டாம், அவனே ஒரு முல்லை மாதிரி, அந்த முல்லை மாட்டி போய் நீங்கள் எதுக்கு பேசணும், உங்கள் லெவலில் நீங்கள் குறைச்சிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. என்ன தான் ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துருக்காரு. மறுபடியும் நேராக போய் ஒரு இடத்துல போய் சரக்கு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அருண் கிராஸ் பண்ணுறாரு. அருண்னா முருகன் கிராஸ் பண்ணுறாரு. சார் என்ன சார் இன்றைக்கும் காலையிலே சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரில முருகன், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அதிகாரி, நீங்கள் எங்களுக்கெல்லாம் பற்றி சொல்லுவீங்க, இப்படி பண்ணால் என்ன சார் அர்த்தம் அப்படிங்கும்போது, நேற்று சாப்பிட்டேன், நேற்றோட முடிச்சுக்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் மனசு கேட்கல, மனசில் அது நினப்பாகவே இருக்குது, ரொம்ப அனுபவமாக கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. சார் வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. முருகன் கவனமாக இருங்க, முடிஞ்ச அளவு சீக்கிரம் கல்யாணம் முடிக்க பாருங்க அப்படிங்கும்போது, என் வீட்டம்மா கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க. சார் உங்களை வீட்டில் கொண்டு விடட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டுக்கு போக விரும்பலை அப்படிங்கும்போது, சார் இதுலேயே இருக்க போகிறீங்களா சாப்பிடாம வைக்காமல் அப்படிங்கும்போது, வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படும், எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணணுன்னு தெரில அப்படிங்கும்போது, சரி சார் நான் வேலைக்கு நிறையாட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த இடத்துக்கு முத்து வராரு ஒரு சவாரியாக. முத்தை பார்த்தோன்னே, ஏய் உன்னால் தான்டா என் வாழ்க்கையே வம்பா போச்சு, உன் மேலே என் மேலே உள்ள கோவத்தில் என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டல அப்படின்னு சொல்லி முத்து சட்டையை பிடிக்கிறாரு. முத்து பார்க்குறாரு, கஸ்டமர் இருக்காரு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, மீனா அந்த வழியாக பைக்கில் போகிறாங்க. ஏன் புருஷனே இந்த அருண் கை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு, கை எடுறா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல தூர போயிரு அப்படிங்கும்போது, என் புருஷன் மேலே கை வைக்காத, கையை எடு அப்படிங்கிறாங்க. எடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது பலார்னு மீனா வாங்கிடுறாங்க. அங்கே அருணுக்கு 2 பல்லு கொட்டிடுது. இனி என்ன நடக்கும், இந்த முத்து மீனா வாழ்க்கையில் அருண் இவங்களை என்னெல்லாம் செய்வாங்க, இல்லை இவங்களுக்குள்ள சுமூகமாக போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தொடர்ந்து ஆதரவு தந்திருக்கீங்க. உங்களால் நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.